இந்த திராவிடம், இந்த முற்போக்கு, கம்யூனிசம் இதை பற்றியெல்லாம் ஒரு ஒம்பாமையோடு பேசக்கூடிய தலித்துகள் அதை ஒரு கிட்டத்தட்ட அதை ஒரு நோய் மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு. திராவிட இயக்கங்கள் திராவிடம் என்று பேசுவதற்கு முன்பாக திராவிடம் என்ற சொல்லை பயன்படுத்தியவன் அயோத்திதாசர். நீங்கள் திராவிடத்தை நக்கலடிப்பீர்கள் என்றால் இப்ப ஆரியத்தை கொண்டாடுவீங்களா? திராவிடம் என்பது இந்த மண்ணின் பூர்வக்குடிகள் யார் என்பதை பற்றியது, இந்த நாட்டின் நாகரிகம் யாருக்கு சம்பந்தமானது என்பது. நீங்க அதை போய் சர்வசாதாரணமா இங்க இருக்கக்கூடிய ஒன்னு ரெண்டு கட்சிகளோட சம்பந்தப்படுத்திக்கிட்டு திராவிடம் என்கிற ஒரு சொல்லை கிண்டல் அடிப்பதாக நடித்துக் கொண்டு அந்த கருத்தாக்கத்தை நாம் கேலி கிண்டலுக்கு உள்ளாக்கினால் அது என்ன அர்த்தம்? அது இதைத்தான் இன்றைக்கு ஆர்எஸ்எஸும் வலதுசாரிகளும் விரும்புகிறார்கள். ஆர்எஸ்எஸ் இன்றைக்கு சொல்லுகிறான் 12,000 வருடத்தின் இந்திய வரலாற்றை நாங்கள் எழுதப் போகிறோம் என்று சொல்லுகிறான். அந்த 12,000 வருஷ வரலாறு என்னது? மேற்கத்திய வாடையும் மார்க்சிய செல்வாக்கும் இல்லாத இந்திய தன்மையுள்ள ஒரு வரலாற்றை நாங்கள் எழுதப் போகிறோம் சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அதுக்குள்ள என்ன இருக்க போகுது? தெளிவா சொல்றான். ஆரியர்கள் இந்தியாவின் பூர்வக்குடிகள், சிந்து சமவெளி நாகரிகம் என்பது சிந்து சரஸ்வதி நாகரிகம், சமஸ்கிருதம் என்பது இந்தியாவினுடைய பழங்குடி மக்களின் மொழி உட்பட எல்லாவற்றுக்கும் தாய்மொழி. பகவத்கீதை தான் நம்முடைய மறைநூல். நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க திருக்குறள் நமது மறைநூல்னு, அவன் சொல்லிட்டு இருக்கான் பகவத்கீதை தான் சொல்லி. திராவிட நாகரிகம் ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற விமர்சனம் வேற. ஆனா அதுக்காக இது யாருகிட்ட நம்ம விட்டு கொடுக்கிறது? ஆரியத்துக்கிட்டியா? இந்த சமூகம் மாறக்கூடாது என்று நினைப்பவன், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அனாச்சாரத்தையும் சரி என்று ஒப்புக்கொள்ளுகிறவன், இந்த சமூகத்தில் நிகழக்கூடிய பாகுபாடுகள் அனைத்தையும் மனமாற ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், இவர்கள் அனைவரும் பிற்போக்கு. இந்த விஷயங்கள் அனைத்தையும் மாற்றப்பட வேண்டும், சமத்துவ கண்ணோட்டம் வளர வேண்டும் என்று சொல்வதெல்லாம் முற்போக்கு. இந்த ரெண்டையும் பேசாத புறம்போக்கு. இவ்வளவுதானே? இதுல நீங்க யார் பக்கம் நின்றுட்டு முற்போக்கு முற்போக்குன்றத கிண்டல் கேலி பண்றீங்க? இல்லங்க, இருங்க, ஒரு நிமிஷம் வராங்க. சொல்றேங்க. திருப்பூரில் ரத்ன சபாபதி என்று ஒருவன், அவன் பிறப்பால் ஒரு கவுண்டன், ஆனால் அவன் தலித் சமூகத்திற்காக அங்கே வேலை செய்தான் என்பதற்காக அவனை தூக்கிலே போட்டு கண்டம் துண்டமாக அவனுடைய ஆணுறுப்பை வெட்டி அவன் வாயிலே திணித்து தொங்க விட்டார்கள். இன்றைக்கும் கோகுல்ராஜ் கொலை வழக்கிலே ஒரு பைசா வாங்காம இத்தனை வருடங்களாக வழக்கை நடத்தி கொண்டிருக்கின்ற பாப்பா மோகன் ஒரு கம்யூனிஸ்ட், கண்ணகி முருகேசன் வழக்கிலே சமரசம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கின்ற ரத்தினம் தன்னை ஒரு கம்யூனிஸ்ட் என்று தான் சொல்லிக் கொள்கிறார். உங்களுக்கு இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான வழக்குகளை சொல்ல முடியும், நூற்றுக்கணக்கான விஷயம். ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க பேசுற வரைக்கும் நான் அமைதியா இருந்தேன். தோழர், நீங்க பேசுற வரைக்கும் நான் அமைதியா இருந்தேன். நான் எதுவுமே உங்களை குறுக்கீடு செய்யல. அண்ணல் அம்பேத்கர் சொன்னதை மறுத்துவிட்டு சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதை நிராகரித்து விட்டு சந்தர்ப்பவாத நிலைப்பாடுகளை எடுத்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் அம்பேத்கரிஸ்டுகள் என்று நாம் எப்படி முத்திரை குத்த முடியாதோ அதுபோல தனிநபர் ரீதியாக சிலரிடம் இருக்கக்கூடிய அனாச்சாரங்களை அல்லது கம்யூனிச விரோத கருத்துக்களை வைத்துக்கொண்டு ஒரு கம்யூனிச இயக்கத்தையோ அல்லது ஒரு தத்துவத்தையோ நாம் கேலி கிண்டலுக்கு உள்ளாக்குவது என்று சொன்னால் இதுதான் தவறான விஷயம் என்று நான் சொல்ல வருகிறேன். அந்த பட்டியலை வெளியிட்ட புத்தகத்தையும் இப்போது மாரிஜாவி பற்றி வந்திருக்கக்கூடிய புத்தகத்தையும் வைத்துக்கொண்டு நீங்கள் எந்த அரங்கில் எப்போது ஒரு விவாதத்தை நடத்துவதாக இருந்தாலும் அந்த விவாதத்தை நடத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் எப்போதும் தூய்மைவாதம் பேசி என் அண்டை அயலாரை விரட்டக்கூடிய பழக்கம் எனக்கு கிடையாது. எனக்கு ஒரு வேலை திட்டமும் அதற்கான செயல் தந்திரமும் இருக்கிறது. என்னுடைய நிகழ்ச்சி நிரலில் என்னுடைய சகோதரர்களை, ஏன் என் எதிராளியை கூட செயல்பட வைப்பது தான் என்னுடைய நோக்கம் என்று நான் கருதுகிறேன். அதுதான் தேவையும் என்று எனக்கு ஒரு புரிதல் இருக்கிறது. ஆகவே நான் நிச்சயமாக ஸ்டாலினை திட்டமாட்டேன். திட்டுவது என்பது கருத்து ரீதியாக பலவீனமாக நாம் இருக்கிற போது செய்யக்கூடிய ஒரு இயலாமையிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு விஷயம். போதுமான பதில்கள் இருக்கிற போது அல்லது உண்மையின் இன்னொரு பக்கத்தை தெரிந்து வைத்திருக்கிற போது அதை பதட்டமின்றி நேர்மையாக நம்மால் எதிர்கொள்ள முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இல்லை, நான் இந்த வயசுலையும் யாரை கடுப்பேத்துன்னு எனக்கு தெரியும். இந்த வயசில் எவ்வளோ சின்ன குழந்தைகிட்டையும் பணிந்து பேசணும்னு எனக்கு தெரியும். இப்போ காலையில் ஸ்டாலின் ராஜாங்கம் பேசும்போது சொன்னார், சிலர் தலித்துகள் வீட்டில் போய் உணவு உண்டதை பெரிதாக பேசுகிறார்கள். அப்படி பேசிய போது நான் கேட்டிருக்கிறேன், தலித் வீட்டில் உணவு உண்டீர்களே, உங்கள் வீட்டில் என்ன உண்பீர்கள் என்று நான் கேட்டிருக்கிறேன். இதுதான் இயல்பாக இருக்கிற குசும்புன்றது. இதெல்லாம் வேற விஷயம். நம்ம இப்போ பேச வேண்டியது நவீன உரையாடலில் தலித் அரசியல். நான் இந்த நவீனம் என்பதை சமகாலம் அல்லது தற்காலம் என்று நான் புரிந்து கொள்கிறேன். இந்த சமகாலத்தில் நடத்த வேண்டிய அல்லது நடந்து கொண்டிருக்கின்ற உரையாடல் என்று சொன்னால்
குறைந்தபட்சம் இருவர் தேவை. தனக்குள்ளேயே உரையாடுவது என்று ஒரு கோஷ்டி இருக்கிறது. தானே தனக்குள் மூழ்கி முத்தெடுத்து உள் ஆள் விவகாரங்களை பற்றி எல்லாம் பேசக்கூடிய அது ஒரு கோஷ்டி இருக்கு. நம்ம அந்த கோஷ்டிக்குள்ள போக வேண்டாம். குறைந்தபட்சம் 2 பேர் உரையாடலுக்கு தேவைப்படுகிறது. அது அந்த 2 பேர் என்பது 2 குழுக்களாக இருக்கலாம், 2 அமைப்புகளாக இருக்கலாம், 2 ஊர்களாக இருக்கலாம், 2 நாடுகளாக இருக்கலாம். குறைந்தபட்சம் உரையாடல் என்பது 2 பேர் இருக்க வேண்டும். அதனால டயலாக் 2 குறைந்தபட்சம் இல்லையா? மோனோலாக் இல்லை, டயலாக். மோனோலாக்னா பெணாத்துறது, அச்சின்னு அழுவுறது, கூப்பாடு போடுறது, திட்டுறது, வசப்பாடுறது, அதுதான் மோனோலாக். டயலாக் என்பது 2 பேர் குறைந்தபட்சம் தேவை. இப்போ இந்த 2 பேரில் ஒருத்தர் இவர், இன்னொருத்தர் எவரு, அதுதான் பேச்சு. நான் ஒரு கவிதை எழுதினேன். சுரத்துக்கு இந்த பக்கம் இருக்கிற நான் மனிதன், அந்த பக்கம் யாரும் இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டேன். எழுதி 20 வருஷம் ஆச்சு, இன்னும் பதில் ஒன்றும் சொல்லல. அப்புறம் தான் யோசித்தேன், நாம கவிதை எழுதி 20 வருஷம் ஆச்சு, விசாவுக்காக காத்திருக்கிறன்னு அம்பேத்கர் எழுதி ரொம்ப வருஷம் ஆச்சு. அவர் எந்த நாட்டுக்கு விசாவுக்கு போகிறதுக்கு விசா கேட்டாரு அப்படின்னா, இந்த ஊரில், உன் வீட்டில், உன் தெருவில், உன் மனசுக்குள்ளே வரத்துக்கு தான் விசா கேட்டிருக்கிறார். இந்த விசாவை கொடுத்தா உள்ளே வந்தாங்கன்னா என்னென்ன பண்ணுவாங்களோ அவங்களுக்கு தெரியும். அதனால தான் ரொம்ப நாளாக விசாவை கொடுக்காம, இவனுக்கு விசா கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? இன்னைக்கு ஊட்டான வரணுவான், நாளைக்கு தெருவான வரணுவான், நாளைக்கு பொண்ணு கேட்பான்னுவான். நாளைக்கு பொண்ணு கேட்பான்னுவான். நீங்கள் எந்த டைலாக் ஆரம்பித்தாலையும் இன்னைக்கு இதை கேட்பீங்க, நாளைக்கு பொண்ணு கேட்பீங்கன்னு 8 எடுப்பில் அதுதான். இன்னைக்கு எதை கேட்பீங்க, நாளைக்கு பொண்ணு கேட்பீங்கன்னு. நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த பாட்டு போட்டு கெடுக்கிறாங்க, மனசு கெடுக்கிறாங்க, டிஷர்ட் போட்டுன்னு. நான் போன மாதம் திருப்பூர் போயிருந்தேன். திருப்பூரில் கேட்டேன், ஏப்பா டிஷர்ட் போட்டுன்னு வந்து பொண்ணுங்களை உஷார் பண்ணுறாங்களே, இங்கெல்லாம் வெறும் டிஷர்ட்டாக உற்பத்தி பண்ணுறீங்களே, உங்களுக்கெல்லாம் எவ்வளோ பேர்றாங்க, உங்களுக்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டேன். அவன் பாவம் முழிக்கிறான் பாவம். ஏன்னா டே, இங்கே தொழில் பூரா நசிஞ்சு போய் ஜிஎஸ்டியில் ஒன்றுமே பண்ண முடியாமல் நாங்கள் எல்லாம் கடையை சாத்திட்டு இருக்கிறோம். இப்போ போய் ஏன்டா நீ இதை கிளப்புற? இந்த இது இந்த 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 டிஷர்ட் விஷயத்தை யார் வந்து பப்ளிக் ஸ்பேஸில் விவாதமாக மாற்றினதுன்னா, கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறாங்க, டிஷர்ட் போட்டுக்கிறாங்க, ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிறாங்க, சிங்காரிச்சிக்கிறாங்க, பவுடர் அடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் யார் பேசுனது? அக்குள் முடிக்கு டை அடிச்சு பேசுனது என்ன? அவன் பேசுனது, அவன் கிளப்பி விட்டுது. அது வந்து ஒரு பொது வெளியில் ஒரு விவாதமாக மாறுனுச்சு. பொது வெளியில் விவாதமாக மாறுனுச்சு. இப்போ நாம பேச வேண்டியது என்னன்னா, இந்த பக்கம் இருக்கிறது நான் மனுஷன், அந்த பக்கம் இருக்கிறது யாரு? நம்ம 2 பேரும் தாண்டா பேசணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். இந்த 2 பேரும் பேசுறதுல எதை பேசுறது? நம்முடைய விவாத பொருள் என்ன அப்படின்னா, அவன்கிட்ட அஜெண்டாவே இல்லை. ஏன் அஜெண்டா இல்லைன்னா, டிஃபால்ட்டாகவே மைண்டில் என்ன இருக்குதுன்னா, இவங்ககிட்ட நான் என்னத்துக்கு பேசணும், என் கூட உட்காந்து பேசுறதுக்கு உனக்கெல்லாம் தகுதிதா? இமானுவல் சேகரட்டா தானே கேட்டாங்க, அதுக்கு தானே கொண்டாங்க. என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு தகுதிதா? நீ நானும் ஒன்னா? இப்போ இருந்தால் நான் கொஞ்சம் கொழுப்பாக சொல்லுவேன், இல்லைப்பா கொஞ்சம் நீ மாட்டோம்னா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் மனுஷனாக இருக்கிறேன், நீ வேற ஒருத்தனா இருக்கிற, கொஞ்சம் மனுஷனாக அப்கிரேட் ஆகு, அப்புறமா பேசுவோன்னு சொல்லிட்டு வந்துட்டுப்பேன். ஆனால் இப்போது அந்த இன்னொருத்தன் யார் அப்படின்னும் போது, மனிதனாக நாம் யாரையாவது அடையாளப்படுத்தி தான் அவங்ககிட்ட பேச வேண்டியிருக்குது. அப்படி பேச போனால் அவங்ககிட்ட டயலாகுக்கான அஜெண்டா இருக்குதான்னு பார்க்கணும். இப்போ அந்த அஜெண்டா என்ன இருக்குதுன்னா, டிஃபால்ட்டாகவே சாதிய கண்ணோட்டம் தான், சாதிய படிநிலையை பாதுகாப்பது தான், சாதிய பாகுபாடுகளை தக்க வைப்பது தான் ஒரே அஜெண்டாவாக இருக்குது. இன்டர்நேஷ்னல் செமினார் நடத்துவான், இலக்கிய முகாம் நடத்துவாங்க, பண்பாட்டு பயிற்சி முகாம் நடத்துவாங்க. எல்லாம் நடத்துவதனுடைய சாராம்சம் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய சமூக அமைப்பை பாதுகாத்துக் கொள்வது எப்படி, இருக்கக்கூடிய நிலைமையை அப்படியே தக்க வைத்துக் கொள்வது எப்படி, இதுதான்
ஒரே ஒரு அஜெண்டா. அப்படின்னா இந்த ஒரே ஒரு நிரந்தரமான அஜெண்டாவோடு நீண்ட காலமாக தலைமுறையாக இருக்கக்கூடியவங்கிட்ட ஒரு தலித் என்ன அஜெண்டாவோடு பேசுவது அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு தலித்து புதுசாலாம் ஒன்றும் ரொம்ப மெனக்கெட்டு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. புத்தர் தொடங்கி அம்பேத்கர் வரைக்கும் நமக்கு ரொம்ப ரிலவெண்ட்டான தற்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு பேசு பொருளை அஜெண்டாவை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த அஜெண்டா என்ன அப்படின்னா சமத்துவத்தை கோருவது. இவ்வளவுதானே? இந்த சமத்துவத்தை கோருவது. இப்போ கோருவதுன்னு ஒண்ணே பத்தியா என்கிட்ட தானே கேட்கற அப்படின்றான். சொல்ல வேண்டியிருக்குது, ஆமாடா திருநங்கிட்ட தாண்டா கேட்க முடியும், புடுங்கினவங்கிட்ட தாண்டா கேட்க முடியும், அடுத்தவன் எடுத்து வச்சுன்னு அழிச்சாட்டி பண்றல அவங்ககிட்ட தாண்டா உழைச்சி வாங்க முடியும். அது உழைச்சி வாங்குறதுன்றது கடைசியா. இப்போ நம்ம பேசுறது உரையாடல் தான், பேச்சுவார்த்தை தான் இப்போ பேசுறோம். சரி, இந்த சுதந்திரம் அல்லது சமத்துவம் அல்லது சகோதரத்துவம் இதெல்லாம் தலித்துகளுடைய நிகழ்ச்சிகள், அவர்களுடைய பேசுபொருள். இந்த பேசுபொருளை தலித்துகள் மட்டும் பேசி அடைய முடியுமா அப்படின்னா, தலித்துகள் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் அடைவதென்பது எப்போதென்றால், மீண்டும் சொல்கிறேன், எதிரில் இருப்பவனை எப்போது நாம் மனிதனாக்குகிறோமோ அப்போதுதான் அது சாத்தியம். அப்போதுதான் அது சாத்தியம். இந்த எதிரில் இருக்கிறவனை மனுஷனாக்குறதுன்றது அவரை சிறுமைப்படுத்துவதற்காக இல்லை, அவருடைய நிஜமான நிலைமையை நம்ம உணர்த்துறோம். அவ்வளோதான். ஏன் நிஜமான நிலைமையை உணர்த்துறோம் அப்படின்னா, அவர் இப்போ பாலின அரசியலை பற்றி பேசும்போது சொல்கிறாங்க, ஐநா சபை ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஐநா சபையில் அந்த ஐநா சபையினுடைய மாதர் தினத்தை ஒட்டி, சர்வதேச மாதர் தினத்தை ஒட்டி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் சொல்கிறாங்க, இன்றைக்கு உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் வைத்துக்கொண்டே கூட பாலின சமத்துவத்தை அடைவதாக இருந்தால் 283 வருஷம் தேவையாம். உலகம் முழுக்க பாலின ரீதியாக அனைவரும் சமம் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. மாறும் பாலினத்தவர், பால் புதுமையினர் உள்ளிட்ட எல்லோரையும் அங்கீகரித்து கொண்டு இருக்கக்கூடிய சட்டங்களின் படியே நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் நாம் சமத்துவம் என்பதை அடைவதற்கு, பாலின அடிப்படையில் சமத்துவம் அடைவதற்கு 283 வருஷம் தேவைன்றான். அவங்க இந்தியாவுக்கு ஜாதியை பற்றி கணக்கு எடுத்தாங்கன்னா முன்னாடி 1 2 3 டிஜிட் போட வேண்டியிருக்கு, இல்லை பின்னாடி 2 3 டிஜிட் போட வேண்டியிருக்கு. இதானே யதார்த்தம். அப்போ இந்த சமூகத்தில் நாம பாலின சமத்துவம் என்று அவங்க சொன்னதை பதிலா இங்க எடுத்து சமத்துவம் என்பது பிறப்பின் அடிப்படையில் எல்லாவற்றிலும் சமத்துவம். இந்த எல்லாவற்றிலும் அப்படிங்கும்போது எது எதுல அப்படின்னா, அடிப்படையாக நம்முடைய வாழ்வாதாரம் என்பது எங்க இருக்கு? நிலத்தில் இருக்கிறது. இந்த நிலத்தில் தலித்துகளில் 60% மேற்பட்டவர்களுக்கு நிலம் கிடையாது. பி சீனிவாசராவ் என்று ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர், அவர் பிறப்பால் பிராமணர், ஆனால் அப்ளிகேஷன்லாம் போட்டுலாம் பிறக்கல. அவங்க அப்பா அம்மா பிராமணர், ஆகவே அவரும் அந்த ஜாதியில் பிறந்திருக்கிறார். ஆனால் அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தஞ்சையில் விவசாய கூலிகளை அணிதிரட்டுவதற்கும், பண்ணையார்களுடைய அழிச்சாட்டிகளை எதிர்த்து போராடுவதற்கும், சவுக்கடியும் சாணிப்பாலும் கொடுத்தால் அடித்தால் திருப்பி அடி என்கிற முழக்கத்தை தமிழ் சமூகத்திற்கு, உழைக்கும் மக்களுக்கு கொடுத்தவராகவும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இருந்துவிட்டு சென்றிருக்கிறார். அவர் தலைமறைவு காலத்தில் இருந்தபோது ஒரு விவசாய கூலியிடம் கேட்கிறார், நீங்கள் பரம்பரையாக என்ன செய்கிறீர்கள்? நாங்கள் பரம்பரையாக விவசாய கூலிகளாக இருக்கிறோம், விவசாயம் செய்கிறோம். விவசாயம் பரம்பரையாக செய்யக்கூடிய உங்களுக்கு சொந்தமாக நிலம் இருக்கிறதா என்று கேட்கிறார். அந்த விவசாய கூலி சொல்லுகிறான், சொந்தமாக நிலமா? ஊசி குத்த கூட எங்களுக்கு நிலமில்லை என்று சொல்லுகிறான். ஒரு எழுத்தாளனாக, மொழியை கையாளக்கூடியவனாக நான் வெட்கி தலைகுனிந்த இடம் இதுதான். ஒரு கூலி தொழிலாளி தன்னுடைய சொந்த வாழ்வனுக்கு சொல்லுகிறான்,
ஊசி குத்த கூட இடமில்லை. ஊசி குத்துறதுக்கு என்ன ஒரு 1.5 ஏக்கரா வேணுமா? இதை விட துல்லியமா தன்னுடைய நிலையை ஒருவனால் சொல்ல முடியுமா? ஊசி குத்த கூட இன்று வரைக்கும் இந்த ஊசி குத்த கூட இடமில்லாதவர்களுடைய எண்ணிக்கை மிக பெரிதாக இருக்கிறது, மிக பெரிதாக இருக்கிறது. அப்போ சமத்துவம் என்று நாம் பேசுகிற போது சபையிலே சமத்துவம், பண்பாட்டிலே சமத்துவம் மட்டுமல்ல, மிக அடிப்படையாக மனித வாழ்க்கையை நடத்தி செல்வதற்கு ஒரு மனிதன் மனித நிலையிலிருந்து தாழ்ந்து மிருகங்களைப் போல எதையோ உண்டு வாழ்வதற்கு பதிலாக கண்ணியமாக வாழ்க்கையை நடத்துவதற்கு மிக மிக அவசியமான வாழ்வாதாரத்திற்கு மிக ஆதாரமாக இருக்கக்கூடிய நிலத்தில் பங்கு என்பது நமக்கு அவசியமாக தேவைப்படுகிறது. இந்த நிலத்தில் பங்கு என்று சொல்லுகிற போது தலித்துகளுக்கு நிலத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை தலித் சமூகத்தின் மத்தியில் இருந்து எந்த அளவிற்கு எழுப்பப்படுகிறது என்ற ஒரு கேள்வியை நாம் இந்த நேரத்திலே எழுப்பிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. தலித்துகளுக்கு நிலத்திலே பங்கு வேண்டும் என்று கேட்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏற்கனவே தலித்துகளுக்கு என்று உரிமையாக கொடுக்கப்பட்ட 12 லட்சம் ஏக்கர் பஞ்சம நிலத்தில் எத்தனை ஏக்கர் இன்றைக்கு அவர்கள் கையில் இருக்கிறது? தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு என்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பலர் சாதிய தூய்மைவாதிகள், தீட்டு பார்க்கக்கூடியவர்கள் தலித்துகளின் நிலங்களை அபகரித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்களே. 12 லட்சம் ஏக்கர் நிலத்தில் ஒரு 60,000 ஏக்கர் மட்டும்தான் தலித்துகளினுடைய அனுபவத்தில் இருக்கிறது. மீதி எல்லாமே மற்றவர்களால் அபகரிக்கப்பட்டிருக்கிறதே. அந்த நிலத்தை மீட்டுக் கொள்வதற்கு தலித் இயக்கங்கள் மத்தியிலே என்ன நிகழ்ச்சிகள் அல்லது திட்டமிடல் அல்லது போராட்ட வடிவம் இருக்கிறது? குறைந்தபட்சம் இப்படி 12 லட்சம் ஏக்கர் என்பதை நீங்கள் ஏதோ இந்த நிலத்தை நாம் வாங்கி கொடுப்பது என்பது அவர்கள் போய் சேற்றிலே உழ வேண்டும், மீண்டும் அவர்கள் கழனி காட்டிலே மாட்டோடு மாடாக ஆட்டோடு ஆடாக எருமையோடு எருமையாக உழல வேண்டும் என்று நாம் சொல்லவில்லை. 12 லட்சம் ஏக்கரை நீங்கள் பண மதிப்பாக மாற்றம் செய்து பாருங்கள். ஓசூரில் இன்றைக்கு ஒரு ஏக்கர் குறைந்தபட்சம் 2 கோடி ரூபாய். அந்த தாலுகாவிலே 700 ஏக்கர் பஞ்சமி நிலம் என்று ஒரு கணக்கு இருக்கிறது. 700 ஏக்கர். வேலூர் மாவட்டத்தில் மட்டும் 54,000 ஏக்கர் என்று ஒரு கணக்கு இருக்கிறது. இதெல்லாம் வெறும் கணக்காகவே இருக்கணுமா? இதற்காகவா ஜான் தாமஸ் ஏழுமலை செத்தாங்க? அப்ப இந்த நிலம் என்பதில் உரிமை கோருவதற்கு யார் வரப்போகிறார்கள்? இப்போ நிலம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை இந்திய சமூகத்தில், தமிழ் சமூகத்தில் கம்யூனிஸ்டுகள் மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நிலமற்ற அல்லது இருந்த நிலத்தை பறிகொடுத்த தலித்துகள் என்ற முறையில் தலித்துகள் கம்யூனிஸ்டுகள் சொல்லக்கூடிய அந்த நிலம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு நாமும் சேர்ந்து ஆமாம் என்னுடைய நிலமும் எனக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அவர்களோடு கைகோர்ப்பதில் நமக்கு என்ன கூச்சம் இருக்கிறது? அங்கும் நாம் தூய்மைவாதம் பேசிக் கொண்டிருப்போமா? வேலை சந்தை, சுக்தேவ் தரோட் ஒரு புத்தகம் எழுதி சமீபத்திலே வந்திருக்கிறது. காலையில் வெளியான புத்தகத்தை மாலையில் படித்து விடுவதாக சொல்லக்கூடிய நண்பர்கள்லாம் இருக்கிறார்கள். ஆமா இருக்கிறாங்க. ஆனா அப்படி இருக்கிறவங்கிட்ட போய் அம்பேத்கருடைய வால்யூம் எல்லாம் படிச்சீங்களா? அது என்னமோ தெரியலைங்க, உள்ளே போக முடியலன்றான். நீ உள்ள வந்தாதானடா, வந்தாதானே. சுக்தேவ் தரோட் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு, இந்திய உழைப்பு சந்தையில் தலித்துகளுக்கான இடம் என்ன. அதுதான் அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. 3 பேர் சேர்ந்து எழுதியிருக்கிறாங்க. அந்த புத்தகத்தில் நீங்க போய் பாருங்க. ஒன்று, உழைப்பு சந்தையில் இருவர் ஒரு வேலைக்கு விண்ணப்பித்தால் அதில் யாருக்கு முன்னுரிமை கிடைக்கிறது? இது ஒரு கேள்வி. அப்படி வேலை கிடைத்தால் அந்த வேலையில் எக்ஸுக்கு என்ன ஊதியம், ஒய்க்கு என்ன ஊதியம்?
சரி, இருவரும் வேலைக்குள் சென்று விட்டார்கள். யார் தொடர்ந்து வேலையில் நீடிக்க முடியும், யாருக்கு வாய்ப்புகள், பதவி உயர்வு உள்ளிட்ட அல்லது பண பலன்கள் இது உள்ளிட்ட விஷயங்களில் யாருக்கு கூடுதலான வாய்ப்பு இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் பேசி எல்லா நிலைகளிலும் தலித்துகள் தலித் அல்லாதவர்களிடமிருந்து படிப்படியாக பல நிலைகளில் பாகுபடுத்தி நடத்தப்படுகிறார்கள் என்கிற ஒரு விவரத்தை சுக்தேவ் தரோட்டும் மற்றவர்களும் சேர்ந்து அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள். மிக சமீபத்தில் வந்த புத்தகம் இது. உழைப்பு சந்தையில் தலித்துகளுடைய இடம். கல்வி, இந்த கல்வி சார்ந்து நடக்கக்கூடிய மிகப்பெரிய விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கை என்று ஒன்று வந்து நம் தலை மீது நிற்கிறது. நூற்றாண்டு காலமாக நாம் போராடி அடைந்திருக்கக்கூடிய கல்வி பரவலாக்கம் என்ற நிலையை முடக்கி போடக்கூடிய இடத்திற்கு தேசிய கல்விக் கொள்கை என்று ஒன்று வந்திருக்கிறது. அந்த கல்விக் கொள்கையின் மீது நம்முடைய கவனம் நிச்சயமாக திருப்பப்பட வேண்டும். மூன்றாவதுல ஒரு பப்ளிக் எக்ஸாம், அஞ்சாவதுல ஒரு பப்ளிக் எக்ஸாம், எட்டாவதுல ஒரு பப்ளிக் எக்ஸாம். +2 வந்து நீங்க டைரக்டா 12ஆம் வகுப்புல போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை, எழுதணும்னு அவசியம் இல்லை. டிகிரி நீங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. 3ஆவதுல பப்ளிக், 5ஆவதுல பப்ளிக், 8ஆவதுல பப்ளிக், இந்த பப்ளிக்னு ஒருத்தன் அந்த மாதிரி பப்ளிக் 12ஆவது படிக்கிறதுக்குள்ள 11 பப்ளிக் வருதுங்க. 12ஆவது முடிக்கிறதுக்குள்ள 11 பப்ளிக் வருது. இது பொருளாதார ரீதியாக, வசதி வாய்ப்புகள் ரீதியாக அடித்தட்டில் இருக்கக்கூடிய தலித் மக்களுடைய கல்வி பரவலை தடுக்குமா தடுக்காதா? நம்முடைய விவாதம் அது நோக்கி திருப்பப்பட வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இது போக இந்த தடைகளை எல்லாம் தாண்டி ஐஐடி, ஐஏஎம் மாதிரியான உயர்கல்வி நிறுவனங்களுக்கு செல்லக்கூடிய பட்டியல் சமூகத்தவர், பட்டியல் பழங்குடியினர், என்னதான் பீற்றிக் கொண்டாலும் ஓபிசி சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட 19,000 பேர் கடந்த 5 ஆண்டுகளில் இந்த ஐஐடி, ஐஐஎம் போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் இருந்து வெளியே வந்திருக்கிறார்கள். படிக்க முடியல, அந்த இடத்துக்குள்ள தாக்கு பிடிக்க முடியல, அங்கு நிலவக்கூடிய பாகுபாடுகளை சகித்து கொண்டு இருக்க முடியல. அவையரணமா சொல்லிட்டு போயிட்டாங்க, பிச்சை புகணும் கற்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அங்க போனா பிச்சை எடுக்கிறதுக்காக நான் போயிடுறேன், என்ன படிக்கிறது சொல்லாதுன்னு சொல்லி வெளியில வரான்ல 19,000 பேர். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு ஜேஇல ஒரு பையன் கிராக் பண்ணணும்னா அவன் எத்தனை வருஷம் வந்து உழைக்கணும், எவ்வளவு கடுமையான ஒரு குடும்பமே சேர்ந்து படிச்சாதான் படிக்க முடியுன்ற மாதிரி தான் இன்னைக்கு இருக்குது. அவன் ஜேஇல மெயின்ஸ் எழுதி, அட்வான்ஸ் எழுதி, பாஸ் பண்ணி சீட்டு கிடைச்சி படிக்க போய் 19,000 பேர் 5 வருஷத்துல வெளியில வர்றான்னா ஏன் வெளியில வரான்? தற்கொலைகள் இல்லாம நான் சொல்ற கணக்கு, தற்கொலை இல்லாம. நீங்க ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஐஐடி எங்களுக்கு, ஐடிஐ உங்களுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? இல்லப்பா, அது ஐஐடின்றது வெறும் ஐயங்காரின் டெக்னாலஜி எல்லாம் கிடையாது, அது எல்லாருக்குமானது அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள வந்து போனவன 19,000 பேர் வெளியில வரான். அங்க இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ் எவ்வளவு பேரு? இந்தியாவுடைய உயர் கல்வி நிறுவனம்னு சொல்லப்படுது. இதுக்கு வேற ஒரு அடைமொழி வேற, நேஷனல் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டிடியூட்ஸ். அதுக்கு பேர், கல்வியாளர்கள்லாம் இருப்பீங்க, நேஷனல் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டிடியூட்ஸ். நேஷனல் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டிடியூட்ல மெஸ்ஸில் இதெல்லாம் மரக்கறி சாப்பிட்றது. இந்த ஏரியாவுக்குள்ள மற்ற கறி சாப்பிடக்கூடியவர்கள் வரக்கூடாது. ஒரு இந்தியாவினுடைய உயர்கல்வி நிறுவனத்தினுடைய இடத்துல அங்க ஒரு சேரியை உருவாக்குறான் பாருங்க. இவன் சொல்றான், நாங்களாம் மாட்டுக்கறிலாம் சாப்பிட மாட்டோங்க, நாங்களாம் மட்டன் கறி சாப்பிட்றே, எல்லா வெங்காயம் கறி தான்டா சொல்றான்ல. வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு பிரிச்சான்ல, புறக்கணிக்கிறான்ல. இப்போ நீங்க கல்வி நிறுவனங்கள் அது வெறும் ரோஹித் வெமுலா மட்டும் இல்லை, நமக்கு தெரிஞ்சது ஒரு முத்துகிருஷ்ணன் திருப்பூர்ல, அவன் தலித் அல்ல, வேற ஒரு சமூகத்து பையன்தான். ஆனா
அவனுடைய உயர்கல்வி வாய்ப்பை அந்த இடத்தை அபகரிப்பதற்காகவே அவன் மர்மமான முறையில் செத்து போனானா இல்லையா? ஒரு பையன், திருப்பூர் பையன். நடைமுறையில் இடஒதுக்கீடு என்பது கல்வியில் வேலைவாய்ப்பில் இருக்கிறது. ஆனால் அது எப்படியெல்லாம் இன்னைக்கு புறக்கணிக்கப்படுது அல்லது பறிக்கப்படுதுன்றதை நம்ம பார்க்குறோம்ல. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழல்ல நம்ம கல்வி பற்றி நம்முடைய விவாதம் என்ன நடந்துகிட்டு இருக்கு? உங்களுக்கு தகவலுக்காக சொல்கிறேன். அனிதா செத்தப்ப அல்லது அனிதா அதுவும் ஒரு நிறுவன படுகொலை தானே. அனிதா நிறுவன படுகொலை நடந்தப்ப நீட் பற்றி விவாதிப்பதற்காக ஒரு மாநாட்டை அநேகமாக எனக்கு தெரிஞ்சு நீலம் முதலாக ஒரு பொது நிகழ்ச்சியாக அதான் நடத்துகிறோம். நீலம் பண்பாட்டு மையத்து சார்பில் போய் இடம் கேட்குறோம். எதுக்கு? நீட்டு பற்றி ஒரு விவாத கூட்டம் நடத்துகிறோம். ஒரு மண்டபத்தை கூட வாங்க முடியல. கடைசியில் பார்க்கலான்னு சொல்லி, இல்லைங்க நாங்கள் நீட் ஆதரவு கூட்டம் நடத்துகிறோம். நீட்டுன்ற பேரில் எதுவும் நடத்தக்கூடாது சார் அப்படின்னு தான். நீட்டுன்ற பேரில் எதுவும் நடத்தக்கூடாது. இந்த ஒரு ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்லாம் போடுவாங்க. பந்து நடக்கிறப்பெல்லாம் முன்கூட்டியே கைது பண்ணுவாங்க அரசியல் கட்சி தலைவர்களை. அப்போ ஒரு போலீஸ்காரன் போய் என்ன பண்ணிருக்கான்னா, இந்த இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் எல்லாம் வண்டியில் ஏறினிருக்கான். ஒருத்தன் போய் நான் ஆன்டி கமிஷனர்டா, எல்லா கமிஷனர்டா ஏறுறா வண்டியில், அந்த மாதிரி எல்லா கமிஷனர் ஏறுறான்ற மாதிரி நாங்கள் நீட்டுக்கு ஆதரவாக நடத்துகிறோம்னு சொன்னால் கூட நீட்டு பேரில் எதுவும் நடத்தக்கூடாதுன்ட்டான். இப்போது தேசிய கல்விக் கொள்கை நம்முடைய தலை மீது தொங்கக்கூடிய கத்தி, நம்முடைய கல்வி பரம்பலை தடுக்கக்கூடிய கத்தி, அது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. மாநில அரசு ஒரு மாநில கல்விக் கொள்கை உருவாக்கப் போவதாக சொல்லி ஒரு குழுவை அமைத்தாலும் கூட அதிலே பணியாற்ற சென்ற, மிகுந்த விருப்பபூர்வமாக சென்ற ஜவஹர்நேசன் போன்றவர்கள் அதற்குள் இருக்க முடியாமல் வெளியேற வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கிறது. இதெல்லாம் தலித்துகளுடைய வாழ்க்கையோடு மிக நேரடியாக தொடர்புடைய விஷயம் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அதை பற்றியெல்லாம் நாம் பேசுவது என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இது போக வாக்கு அரசியல் அல்லது தேர்தல் அரசியல் அல்லது அரசியல் அதிகாரம் என்று வருகிற போது தலித்துகளுக்கு வாக்குரிமை 1937 நினைக்கிறேன்ல, வாக்குரிமை கொடுக்கப்பட்ட காலத்திலிருந்து அவர்களை ஒரு அரசியல் சக்தியாக ஒருங்கிணைப்பதற்கான ஒரு முயற்சி நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அம்பேத்கர் தொடங்கி அவர் ஆரம்பித்த சுதந்திர தொழிலாளர் கட்சி இதெல்லாம் தொடங்கி இன்று வரைக்கும் பல்வேறு விதமான முயற்சிகள் நடந்திருக்கிறது. அவர் ஆரம்பித்தார் சுதந்திர தொழிலாளர் கட்சி, SC/ST ஃபெடரேஷன். அதற்கு பிறகு அவருடைய மரணத்துக்கு பிறகு அவரால் கனவு காணப்பட்டு அதற்கான முன்முயற்சிகள் எடுக்கப்பட்டு அவர் இறந்த பிறகு தொடங்கப்பட்ட குடியரசுக் கட்சி, அது பலவாறாக சிதைந்து பிறகு ஒரு நீண்ட சோர்வுக்கு பிறகு வந்த தலித் பேந்தர், அது அரசியல் அரங்கில், பண்பாட்டு அரங்கில், சமூகத்தில் அது கொளுத்தி போட்ட பல விஷயங்கள். அது பிறகு பார்த்தா அதை உருவாக்கினவங்களே நாம்தியா தாசல், அர்ஜுன் டாங்களே, இவர்களெல்லாம் தான் அன்றைக்கு மிகப்பெரிய எழுச்சிகரமான தலித் பேந்தர் தலைவர்களாக உருவாகி வந்தவர்கள். கடைசியில் எங்கே போய் நின்னாரு அர்ஜுன் டாங்களே? இவர் நாம்தியா தாசல்லாம் எங்கே போனார்? சிவசேனாவில் போய் ஐக்கியானார். சிவசேனாவில் ஐக்கியம். இப்போ சிவசேனாவில் ஐக்கியமான ஒரு தலித் தலைவரை வைத்துக்கொண்டு தலித்துகள் எல்லாம் சிவசேனாவுக்கு போய்விட்டார்கள் என்று நாம் முடிவு பெற முடியுமா? அல்லது சிவசேனாவில் சேருவது தான் தலித் அரசியல் என்ற முடிவு? அது தலித்துகளின் அரசியல். அங்க இருந்த ராம்தாஸ் அத்தாவாலே எங்க போனாரு? அவர் பிஜேபியோட அமைச்சரவையில் அங்கம் வகிச்சாரு. ராம்விலாஸ் பாஸ்வான் எங்க போனாரு? மிகப்பெரிய டவரிங் பர்சனாலிட்டி. ஜனதா அரசாங்கம் உருவான போது அந்த தேர்தலில் இந்தியாவிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்த ராம்விலாஸ் பாஸ்வான் இன்றைக்கு அந்த கட்சி என்னவாக இருக்கிறது? அவருடைய மகன் சிராக் பாஸ்வான் மோடியின் வடிவில் என் தாடியை பார்க்கிறேன்றார். இங்க இருக்கிற ஒரு ராஜேந்திர பாலாஜி மாதிரி அங்க ஒருத்தன் பேசுறான்னா நம்ம என்ன சொல்றது? ராம்விலாஸ் பாஸ்வானோட மகன் பேசுறாருங்க. அது அந்த கட்சி என்னாச்சு? மாயாவதி, நீங்க உத்தரப்பிரதேசத்தில் 4 முறை அவர் முதலமைச்சராக இருக்கிறார். கன்ஷிராமால் வளர்த்தெடுக்கப்பட்டு அங்க உருவான அந்த எழுச்சி
பகுஜன் எழுச்சி. அது என்னாச்சு? பகுஜன் எழுச்சிக்கு பதிலாக சர்வஜன் என்று ஒரு மாற்றை வைத்து அது கடைசியில் அங்க இருக்கக்கூடிய ஆதிக்க சாதிகளினுடைய நலன்களை காப்பாற்றுவதாக அது மாறி போய் இன்றைக்கு தேசிய அரசியல் மட்டுமல்ல மாநில அரசியலிலும் கூட காணாமல் போயிருக்கிறார். அது என்ன மாயாவதியோட பிரச்சனையா? அது காலையில் கூட நானும் பாலசுப்ரமணியம் பேசிக் கொண்டிருந்தோம். இந்தியா முழுக்க மிகப்பெரிய அதிர்வுகளை உருவாக்கிய, தலித் உரிமைகளுக்காக போராடிய அல்லது அந்த போராட்டங்களிலேயே மேலெழுந்து வந்த ராம்விலாஸ் பாஸ்வான் உள்ளிட்ட கன்சிராமனுடைய பகுஜன் சமாஜ் கட்சி உட்பட்ட பல கட்சிகள் காணாமல் போயிருக்கின்றன. அல்லது இன்றைய காலத்தினுடைய மிக பெரும் அரசியல் அபாயமாக உருவெடுத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி RSS அரசியலுக்கு காலியாயிருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான அரசியல் கட்டத்தில் மகாராஷ்டிராவில் பிரகாஷ் அம்பேத்கருடைய கட்சியும், உத்தரப்பிரதேசத்தில் சந்திரசேகர் ஆசாத்தினுடைய கட்சியும், தமிழ்நாட்டில் திருமா தலைமையிலான விசிகா மட்டும்தான் பாசிச எதிர்ப்பு, பாரதிய ஜனதா எதிர்ப்பு, RSSக்கு அடிபணியாமல் நிற்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் என்று நாங்கள் காலையில் விவாதித்துக் கொண்டிருந்தோம். நண்பர்களே, அரசியல் தளத்திலே நடந்து கொண்டிருப்பதை பற்றி கவலைப்படாமல் வேறு எதை பற்றியோ பேசிக் கொண்டிருப்பது என்பது சரியாக இருக்காது. RSS தன்னுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய 50 பேர், அந்த 50 பேர் எங்க இருக்கிறான்னா IITயில் வேலை பார்த்தவன், IITயில் படிச்சுட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவன். 50 IITians-ஆக இருக்கக்கூடிய RSS காரர்களை வேலையிலிருந்து விலகச் செய்து இன்றைக்கு பகுஜன் ஆசாத் பார்ட்டி என்று ஒரு கட்சியை உருவாக்கி இருக்கிறது. நீங்கள் பிஜேபியும் RSSம் இருக்கக்கூடிய கட்சிகளை பிளப்பது, இருக்கக்கூடிய கட்சிகளை உறிஞ்சுவது, இருக்கக்கூடிய கட்சிகளை விலைக்கு வாங்குவது என்பதெல்லாம் ஒரு பக்கம். அதுக்கு நீங்க தமிழ்நாட்டில் உதாரணங்களை சொல்லலாம். கிருஷ்ணசாமி என்ன குதிச்சாரு, எவ்வளவு பெரிய ஒரு போராளியாக அந்த சமூகம் அடையாளம் கண்டது. ஆனா என்ன ஆனது கடைசியில்? இந்துத்துவத்தினுடைய இந்த புதுசா சாமி கும்பிடுறவனுக்கு 2 மடங்கு பக்தி இருக்குமா, அந்த மாதிரி புதுசா லஞ்சம் வாங்குறவனும் அப்படிதான் வாங்கணும். இவ்வளவு நாளா ஏமாந்துட்டோம், மிஸ் பண்ணிட்டு வேகமா 2 கையில் 4 கையில் இல்லைன்னு வேகமா வாங்கணும். அந்த மாதிரி கிருஷ்ணசாமி இன்னைக்கு அந்த கட்சியை உறிஞ்சி எடுத்தாங்கல்ல, உறிஞ்சி எடுத்த பிறகு அப்படியே சக்க மாதிரி துப்பிட்டு அதிமுகவுக்கு அதுதான் நடந்துச்சு. இப்போ நம்ம அந்த அக்குல் டை கேஸுக்கும் அதான் நடக்க போகுது. இப்படி இந்தியா முழுக்க அது பல கட்சிகளை, சிவசேனாவை காலி பண்ணியிருக்குது. பல கட்சிகளை அது இப்படித்தான் சத்து சாரத்தை உறிஞ்சி விட்டு அது சக்கை போல துப்பி இருக்கிறது. இது போதாதென்று வெகு மக்களை குழப்புவதற்காக, இளைஞர்களை இழுத்துக் கொள்வதற்காக, குறிப்பாக தலித் மக்கள் மத்தியிலே குழப்பத்தை உருவாக்குவதற்காக பகுஜன் ஆசாத் பார்ட்டி என்று ஒன்று உருவாக்கி இருக்கிறது. அந்த கட்சியினுடைய தலைவர்களுடைய பட்டியலை உங்களுக்கு காட்டுவதற்காக கொண்டு வந்திருக்கிறேன். பாருங்க, ஜோதிராவ் பூலே, சாவித்ரிபாய் பூலே, பெரியார், ராம் மனோகர் லோகியா, அப்போ இவர் நம்ம அப்துல் கலாம் ஆசாத்து, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், ஜனகராஜ் மிச்சர் வாங்குவாங்கல்ல ஒரு கடையில், இந்த மாதிரி இப்படி போட்டு ஒரு கட்சி. இவங்க 50 பேரும் ஐஐடியன்ஸு. ஐஐடியிலேருந்து வெளியில் வந்து கோடிக்கணக்கில் எல்லாம் இந்த பெர் ஆனம் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த சம்பளம் வாங்கிட்டு இருந்துட்டு வெளியில் வந்து முழு நேர அரசியல் பணியாற்றுவதற்காக RSS இவர்களை இறக்கி விட்டுருக்கிறது. அப்போ இது போன்ற ஒரு சூழலில் நாம் தேர்தல் அரசியலுக்குள் எவ்வளவு தூரம், அது இந்த தேர்தலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே ஒருத்தனை பிடிக்கிறாங்க 4 கோடி ரூபான்றாங்க. நேற்று கர்நாடகாவில் பிடிச்சிருக்காங்க, அங்கே ஒரு 4.5 கோடி என்னமோ ஒன்று பிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் பிடிபட்டது மட்டும்தான், ஒரு வேட்பாளரில் பிடிபட்டது மட்டும்தான். போனது வந்தது இதெல்லாம் கணக்கு போட்டால் இது போன்ற ஒரு நிலவக்கூடியது ஜனநாயகமா பணநாயகமா என்கிற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கிறது. இந்த மாதிரியான இடத்தில் நாம் அரசியல் அதிகாரம் என்பதை எப்படி அடைவது? அதிகபட்சம் தனி தொகுதிகளில் நீங்கள் நின்று கொள்ளலாம், ஏன்னா அதில் வேற யாரும் நிற்க முடியாது. விதிவிலக்காக 1-2 இடங்களில்
பொது தொகுதிகளில் தலித்துகள் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அது விதிவிலக்கா? ஆனால் இது பொது விலக்கல்ல. அப்ப நீங்கள் அரசியல் அதிகாரத்தை அடைவது என்று சொன்னால் கூட நீங்கள் தனியாக நின்றால் தமிழ்நாட்டில் நீங்கள் 15%, 18%, நீங்கள் 18% என்றால் மீதி 82% உங்களுக்கு எதிராக கொண்டு போய் நிறுத்த முடியும். அகில இந்திய அளவில் நீங்கள் 20%, 20க்கு எதிராக 80 நிறுத்த முடியும். இப்ப அரசியல் அதிகாரமும் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. இது பற்றியும் நாம் விவாதிக்க வேண்டியிருக்கிறது. நீங்க இது எல்லாவற்றையும் விவாதிக்கும் போது யாரோடு விவாதிக்கிறீர்கள் என்றால், ஒரு பிறந்ததிலிருந்து இல்ல பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து சாதி தீர்மானிக்கப்பட்டு சாதியாகவே வளர்ந்து சாதியாகவே செத்து சுண்ணாம்பாவர வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சாதிய மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களிடம்தான் நீங்கள் இதையெல்லாம் முறையாட வேண்டியிருக்கிறது. சுயம்பலிங்கம் ஒரு இடத்திலே சொல்லுவார், கையில்லாம பறக்கிறவனை பார்த்துருக்கிறேன், கால் இல்லாம பறக்க பார்த்துருக்கிறேன், மூக்கு இல்லாம பறக்க, ஆனா வயிறு இல்லாம பிறந்த ஒருத்தனை கூட நான் பார்த்ததே இல்லம்பாரு. எனக்கு என்னமோ ஆச்சரியமா இருக்குது, வயிறு இல்லாம கூட பிறந்துடாம போல, ஜாதி இல்லாம ஒருத்தனும் பிறக்க மாட்டான்ற மாதிரி. அப்ப இந்த மாதிரியான ஒரு சமூகத்துல நாம பேசுறதா இருந்தா யாரிடம் எதை பேசுவது, யாரோடு சேர்ந்து எதை பேசுவது? இதெல்லாம் பேசும்போது ஒரு அரசியல் ரீதியான ஒரு தெளிவும் நிகழ்ச்சி நிரலும், அந்த நிகழ்ச்சி நிரலை அடைவதற்கான செயல் தந்திரமும் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த செயல் தந்திரம் என்பது தூய்மைவாதம் பேசி தனிமைப்படுத்திக் கொள்வதல்ல. அந்த செயல் தந்திரம் என்பது எப்போதும் யாரையாவது குறை சொல்லிக் கொண்டு ஆகவே நான் சரியாக இருக்கிறேன் என்று நினைத்துக் கொள்வதும் அல்ல. நாம் மிக மிக சீரழிந்து போன நம்முடைய மனநிலையை, சிந்தனையை, செயலை, நடத்தையை எல்லாவற்றையும் பால்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு இந்துத்துவ மனோபாவத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்காக போராடி கொண்டே இந்த சமூகத்தை மாற்றி அமைப்பதற்கான வேலையும் நாம் செய்ய வேண்டியிருக்கிறது என்ற பொறுப்புணர்ச்சியோடு தான் நாம் இந்த பிரச்சனையை அணுக வேண்டியிருக்கிறது. இந்த பொறுப்புணர்ச்சி இல்லாமல் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய பலனை அளிக்காது. ஆனால் அம்பேத்கர் ஒரு இடத்தில் சொல்லுவார், அரசியல் என்றால் அது கட்சி அரசியல் தான். அது எந்த கட்சியில் வேணாலும் இருக்கலாம், என் கட்சிக்கு வரணும்லாம் நான் சொல்லலை, உங்க கட்சிக்கு நான் வரணும்னு சொல்லலை. அது கட்சி அரசியல் தான். கட்சி அரசியல் இல்லாமல் பொத்தாம் பொதுவாக அரசியல் பேசக்கூடியவர்கள் அரசியல் சந்தையில் தனக்கான விலைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் குறைந்தபட்சம் ரசிகர் மன்றத்திலாவது இருங்கள் என்று சொல்லுகிறேன். இல்லைங்க நான் எதுலையுமே சேர மாட்டேங்கன்னா சங்கம் சேராதவர் சங்கத்திலேயாவது இருங்கன்ற, எதுலையாவது இருந்து தொலைங்க. ஒரு 10 பேரோட சேர்ந்து வேலை பார்த்து பழகுங்க. ஒரு ஜனநாயக பண்புக்குள்ள வாங்கன்றேன். அதுக்குள்ள வராம ஒத்தையா கம்பு சுத்துறது, உபதேசம் பண்றது இதெல்லாம் அவசியம் இல்லை. நீங்க எதுக்குள்ள எந்த அமைப்புக்குள்ள வேணாலும் இருங்க. ஆனால் எங்க போனாலையும் பேச வேண்டிய விஷயம் ஒண்ணுதான், அது சமத்துவம் என்கிற ஒரு விஷயத்தை தான். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்த சமத்துவம் என்பது தனியா வராதுன்னு அம்பேத்கர் நமக்கு சொல்லி இருக்கிறாரு. சமத்துவம் என்பது தனியா வராது. தொகுதி 6 தமிழ்ல, இங்கிலீஷ்ல நான் படிக்கல. இந்த 3 ஒன்னா சேர்ந்து தான் வரும்ன்றாரு, தனியா வராதுன்னு சொல்றாரு. முடிக்க பாருங்க. அவங்க ஒன்றும் சொல்லல, இருந்தாலே ஒரு நம்பிக்கை உங்களுக்காக. கடைசியா சொல்றேன், என்சிஆர்பியினுடைய டேட்டாலாம் சொன்னாங்க காலையில். இந்த டேட்டாவோட மிக நுட்பமான விஷயம், வன்முறையை உடல் ரீதியாக நிகழ்த்தாமல் மன ரீதியாக சாதிய வன்மங்களோடு இருப்பவர்கள் தான் மிக அதிகமாக இருக்கிறார். அந்த வன்மத்தை ஊடறுத்து செல்வதற்கு நீங்கள் வேறு எந்த ஒரு தளத்தை விடவும் கலையும் இலக்கியமும் மிக சிறந்த பணியை செய்ய முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நான் ஏற்கனவே நம்ம நண்பர்களோட பேசும்போது சொன்ன விஷயத்தை திரும்ப வலியுறுத்தி நான் முடிக்க விரும்புகிறேன். நடப்பில் இருக்கக்கூடிய யதார்த்தம் நாம் விரும்பக்கூடியதாக இல்லை. நடப்பில் இருக்கிற உண்மை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை என்றால் குறைந்தபட்சம் நம்முடைய கலைகளிலும் நம்முடைய இலக்கியத்திலுமாவது அதை மாற்றுவதற்கு நமக்கு என்ன கேடுன்னு கேட்குறேன்.
மாத்தலாம்ல, அதுதானே சரியா இருக்கும். நான் உள்ளது உள்ளபடியே காட்டுறேன் அப்படின்னா உள்ளது உள்ளபடி எனக்கே தெரியும். நீ என்ன வெங்காயம் காட்டுறது? நீ இருக்கிற அதே ஊர்ல தான் நான் இருக்கிறேன். இதுல எனக்கு என்ன நீ உள்ளது உள்ளபடி காட்டுறது? வேற ஏதாவது சொல்லு, வேற ஏதாவது சொல்லு. அப்ப அந்த வேற ஏதாவது சொல்றது தான், அதுதான் இலக்கியம். வேற ஏதாவது என்ன சொல்றது? நடைமுறையில் நம்மால் ஒப்புக்கொள்ள முடியாத யதார்த்தங்களை மாற்றி அமைப்பதற்கு குறைந்தபட்சம் நடைமுறை உலகம் சம்மதிக்கிற வரை, நடைமுறை உலகத்தை பக்குவப்படுத்தும் வரை, மாறினால் இப்படியெல்லாம் இருக்கும் என்று என்னுடைய கதைகளில் நான் எழுதி காட்டுவேன். அதைத்தான் கதையை நமக்கு முக்கியம்னு சொல்லி சொன்னார். அதான் சொன்னார். அப்ப இந்த கலை இலக்கியத்தில் நான் வேலை செய்கிற ஒருவனாக இருக்கிற போது இதுலேயே நான் அப்படியே எல்லாத்தையுமே தீர்த்துருவேனா? உலகம் முழுக்க என் கதையை படித்து கவிதையை படித்து அப்படியே திருந்திருமா? எனக்கு அதெல்லாம் நோக்கம் கிடையாது. உங்களை திருத்துறதெல்லாம் எனக்கு நோக்கம் கிடையாது பிரதர். நான் முதல்ல ஒரு அடிப்படையாக ஒரு சமூக ஜீவியாக சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களின் மீது எனக்கு ஏற்படக்கூடிய உடன்பாட்டை முரண்பாட்டை நான் வெளிப்படுத்த முதல்ல ஆரம்பிக்கிறேன். அந்த வெளிப்படுத்துகிற என்னுடைய வெளிப்பாடுகள் உங்களுக்கும் உங்களுடைய அனுபவமாக நீங்கள் உணர முடிந்தால் நீங்களும் நானும் ஒரு புள்ளியில் இணைகிறோம். அதுதான் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. அந்த ஒரு புள்ளியில் இணைப்பதற்கு நான் யாரை இணைக்கிறது அப்படின்னா, நல்ல ஒத்த கருத்து உங்களை கூடி காலையில் தான் அவர் சொன்னார், நம்ம அசோகர்த்தன் சிட்டி சொன்னார்ல, ஒத்த கருத்துள்ளவர்களிடம் பேசிக்கொண்டிருப்பது அல்ல, ஒத்த கருத்துள்ளவர்களை குசிப்படுத்துவதும் என்னுடைய வேலை அல்ல. மாற்று கருத்துள்ளவர்களோடு உரையாடுவது என்பதுதான் இப்போது மிக அவசியமாக இருக்கிறது. இப்போ பிரச்சனை மாற்று கருத்துள்ளவர்கள் அவங்களோடு உரையாடுவது, அவர்கள் பக்குவமற்ற வாதங்களை வைத்தால் கூட, உண்மைக்கு மாறான விஷயங்களை வைத்தால் கூட பொறுமையாக, இப்போ ஸ்டாலின் மரிய ஜிபி பற்றி சொன்னப்போ நான் பொறுமையாக இருக்கிறேன்ல, அந்த மாதிரி சொல்லுவேன், அதுக்கு பதில் சொல்லுவேன். அந்த மாதிரி பொறுமையாக அவர்களிடம் உரையாட வேண்டியிருக்கிறது. அப்புறம் இந்த திராவிடம், இந்த முற்போக்கு, கம்யூனிசம், இதை பற்றியெல்லாம் ஒரு ஒம்பாமையோடு பேசக்கூடிய தலித்துகள் அதை கிட்டத்தட்ட அதை ஒரு என்ன சொல்றது, அது ஒரு நோய் மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு. திராவிட இயக்கங்கள் திராவிடம் என்று பேசுவதற்கு முன்பாக திராவிடம் என்ற சொல்லை பயன்படுத்தியவன் அயோத்திதாசர். நம்ம யாருக்கிட்ட எதை விட்டு கொடுக்கிறது? இரண்டாவது, திராவிடம் என்பது இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு சொந்தமான கருத்தாது. நீங்கள் திராவிடத்தை நக்கலடிப்பீர்கள் என்றால் இப்ப ஆரியத்தை கொண்டாடுவீங்களா? திராவிடம் என்பது என்ன? திராவிடம் என்பது இந்த மண்ணின் பூர்வக்குடிகள் யார் என்பதை பற்றியது. இந்த நாட்டின் நாகரிகம் யாருக்கு சம்பந்தமானது என்பது. நீங்க அதை போய் சர்வசாதாரணமா இங்க இருக்கக்கூடிய ஒன்னு ரெண்டு கட்சிகளோட சம்பந்தப்படுத்திக்கிட்டு திராவிடம் என்கிற ஒரு சொல்லை கிண்டல் அடிப்பதாக நினைத்துக் கொண்டு அந்த கருத்தாக்கத்தையே நாம் கேலியும் கிண்டலுக்கும் உள்ளாக்கினால் அது என்ன அர்த்தம்? அது இதைத்தான் இன்றைக்கு ஆர்எஸ்எஸும் வலதுசாரிகளும் விரும்புகிறார்கள். ஆர்எஸ்எஸ் இன்றைக்கு சொல்லுகிறான், 12,000 வருடத்தின் இந்திய வரலாற்றை நாங்கள் எழுத போகிறோம் என்று சொல்லுகிறான். அந்த 12,000 வருஷ வரலாறு என்னது? அது அவன் எதுக்கு எழுதுறான்? அதான் ஏற்கனவே எல்லாம் எழுதி வச்சிருக்காங்கல்ல. ரொமிலா தாப்பர் எழுதியிருக்கிறாங்க, ஆர் எஸ் சர்மா எழுதியிருக்கிறாரு, இர்பான் நபைஃப் எழுதியிருக்கிறாரு, எல்லாரும் எழுதியிருக்கிறாங்களே. நீங்க எதுக்கு இப்போ எதுக்கு புதுசாக எழுதுறீங்க? கோசாம்பி எழுதியிருக்கிறாரு. அப்படின்னு அவன் என்ன சொல்றான்? இந்திய தன்மையுள்ள வரலாற்றை நாங்கள் எழுத போகிறோம், மேற்கத்திய வாடையும் மார்க்சிய செல்வாக்கும் இல்லாத இந்திய தன்மையுள்ள ஒரு வரலாற்றை நாங்கள் எழுத போகிறோம் சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அதுக்குள்ள என்ன இருக்க போகுது? தெளிவா சொல்றான். ஆரியர்கள் இந்தியாவின் பூர்வக்குடிகள். சிந்து சமவெளி நாகரிகம் என்பது சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று திருத்தி வாசிக்கப்பட வேண்டும். சரி சார், சிந்து நதி இங்க இருந்துச்சுன்னு சொல்றாங்கப்பா, சரஸ்வதி நதி எங்க இருந்துச்சுன்னா மானசீகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏண்டா மானசீகமா ஓடுற நதிக்கெல்லாம் இங்க என்னடா வேலை? வாசிக்கு பாம்பு மாதிரி அது ஒரு பாம்பு. அதுல ஒரு வரலாற்று ஆட்சி சொல்றாரு, ஆரியர்கள் புலம்பெயர்ந்து வந்த மத்திய ஈரானிலிருந்து
அங்கு ஓடிக்கொண்டிருந்த சிராவஸ்தி நதியைத்தான் சரஸ்வதி நதி என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எவ்வளவு தேடினாலும் அது கிடைக்காதுன்னு சொல்றாங்க. ஆனா கூட இங்க வந்து அதான் தேடிக்கிட்டு இருக்காங்க அவங்க. இப்ப 12,000 வருஷ வரலாறுல என்ன இருக்க போகுது? ஆரியர்கள் இந்தியாவின் பூர்வக்குடிகள், சிந்து சமவெளி நாகரிகம் என்பது சிந்து சரஸ்வதி நாகரிகம், சமஸ்கிருதம் என்பது இந்தியாவினுடைய பழங்குடி மக்களின் மொழி உட்பட எல்லாவற்றுக்கும் தாய்மொழி. பகவத்கீதை தான் நம்முடைய மறைநூல். நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க திருக்குறள் நமது மறைநூல்னு, அவன் சொல்லிட்டு இருக்கான் பகவத்கீதை தான் சொல்லி. இதைத்தான் 12,000 வருஷம் வரலாறுன்னு சொல்றான். ஆரிய திராவிட பிரிவினை என்பது செயற்கையாக உருவாக்கப்பட்டதுன்றான். சிந்து சமவெளி நாகரிகத்தை திராவிட நாகரிகம் என்று கண்டறிந்து ஜான் மார்ஷல் 1924 செப்டம்பர் 20 சொன்னான். இது அதனுடைய நூற்றாண்டு. தலித்துகள் மிக பெருமையோடு அந்த நாளை கொண்டாட வேண்டியிருக்கும். நீலம் பண்பாட்டு மையம் உட்பட, இடதுசாரிகள் உட்பட, திராவிட இயக்கங்கள் உட்பட அந்த நாளை மிக பெருமையாக கொண்டாட வேண்டும். உலகின் மிக தொன்மையான நாகரிகம் என்பது சிந்து சமவெளி நாகரிகம், அது திராவிட நாகரிகம், அது தமிழர்களோடு தொடர்புடையது என்று நாம் பெருமையோடு சொல்ல வேண்டியிருக்கிறது. திராவிட நாகரிகம் ஏன் வந்து இப்படி இருக்குது அப்படின்ற விமர்சனம் வேற. ஆனா அதுக்காக இது யாருகிட்ட நம்ம வந்து விட்டு கொடுக்கிறது? ஆரியத்துக்கிட்டியா? விட்டு கொடுக்க முடியாது இல்ல. அப்போ அதே போல முற்போக்குன்னு யார சொல்றீங்க? இந்த சமூகம் மாறக்கூடாது என்று நினைப்பவன், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அனாச்சாரத்தையும் சரி என்று ஒப்புக்கொள்ளுகிறவன், இந்த சமூகத்தில் நிகழக்கூடிய பாகுபாடுகள் அனைத்தையும் மனமாற ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், இவர்கள் அனைவரும் பிற்போக்கு. இந்த விஷயங்கள் அனைத்தையும் மாற்றப்பட வேண்டும், சமத்துவ கண்ணோட்டம் வளர வேண்டும் என்று சொல்வதெல்லாம் முற்போக்கு. இந்த ரெண்டையும் பேசாத புறம்போக்கு. இவ்வளவுதானே? இதுல நீங்க யார் பக்கம் நின்றுட்டு முற்போக்குன்றத கிண்டல் கேலி பண்றீங்க? இல்லங்க, இருங்க, ஒரு நிமிஷம் வராருங்க. இது சொல்றேன் தோழர், நான் சொல்றேன். யார் பேசிக் கொண்டிருந்தார்கள்? திருப்பூரில் ரத்ன சபாபதி என்று ஒருவன். அவன் பிறப்பால் ஒரு கவுண்டன். ஆனால் அவன் தலித் சமூகத்திற்காக அங்கே வேலை செய்தான் என்பதற்காக அவனை தூக்கிலே போட்டு கண்டந்துண்டமாக அவனுடைய ஆணுறுப்பை வெட்டி அவன் வாயிலே திணித்து தொங்க விட்டார்கள். இன்றைக்கும் கோகுல்ராஜ் கொலை வழக்கிலே ஒரு பைசா வாங்காம இத்தனை வருடங்களாக வழக்கை நடத்தி கொண்டிருக்கின்ற பாப்பா மோகன் ஒரு கம்யூனிஸ்ட். கண்ணகி முருகேசன் வழக்கிலே சமரசம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கின்ற ரத்தினம் தன்னை ஒரு கம்யூனிஸ்ட் என்று தான் சொல்லிக் கொள்கிறார். உங்களுக்கு இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான வழக்குகளை சொல்ல முடியும். நூற்றுக்கணக்கான விஷயம். ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க பேசுற வரைக்கும் நான் அமைதியா இருந்தேன். தோழர், நீங்க பேசுற வரைக்கும் நான் அமைதியா இருந்தேன். நான் எதுவுமே உங்களை குறுக்கீடு செய்யல. அம்பேத்கர், இருங்க, அதை நீங்க முன்னாடி சொல்லியிருக்கணும். அண்ணல் அம்பேத்கர், இருங்க, அண்ணல் அம்பேத்கர் பார்ட்டி வைஸ் நான் பேசலங்க. பார்ட்டி வைஸ் பேசினப்ப நீங்க தடுத்திருக்கணும். அமைதியா இருங்க, கொஞ்சம் இருங்க. அண்ணல் அம்பேத்கர் சொன்னதை மறுத்துவிட்டு, சமத்துவம் என்பதை மறுத்துவிட்டு, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதை நிராகரித்துவிட்டு சந்தர்ப்பவாத நிலைப்பாடுகளை எடுத்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் அம்பேத்கரிஸ்டுகள் என்று நாம் எப்படி முத்திரை குத்த முடியாதோ அதுபோல தனிநபர் ரீதியாக சிலரிடம் இருக்கக்கூடிய அனாச்சாரங்களை அல்லது கம்யூனிச விரோத கருத்துக்களை வைத்துக்கொண்டு ஒரு கம்யூனிச இயக்கத்தையோ அல்லது ஒரு தத்துவத்தையோ நாம் கேலி கிண்டலுக்கு உள்ளாக்குவது என்று சொன்னால் இதுதான் தவறான விஷயம் என்று நான் சொல்ல வருகிறேன். நமக்கு அரவணைத்துக் கொள்ளக்கூடியதும் மற்றவர்களை அணிதிரட்டுக் கொள்ளக்கூடியதும் ஒரு பரந்த விரிந்த ஜனநாயக மேடையை உருவாக்குவதும் மிக மிக அவசியமாக இருக்கிறது. தலித்துகளுடைய நிகழ்ச்சிகள் என்பது அவர்கள் மட்டும் தனியாக சாதிக்கக்கூடிய ஒன்று அல்ல, அது பரந்த மேடையை உருவாக்க வேண்டியது. அதைத்தான் காலையில் பெருமாள் முருகன் நமக்கு உணர்த்தி சென்றார். அதைத்தான் அசோக் வர்தன் செட்டி உணர்த்தி சென்றார். அதைத்தான் நானும் சொல்ல விரும்புகிறேன். மாரிஜாபியில் என்ன நடந்தது என்று மாற்று கருத்து ஒன்று ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. அந்த புத்தகத்தை படிக்காமலேயே அல்லது அது சொல்லக்கூடிய விஷயங்களை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளாமலேயே நீங்கள் ஆரோக்கியமாக ஒரு விவாதத்தை நடத்தலாம்.
இந்த அரங்கம் அதற்கான அரங்கம் அல்ல. இருந்தாலும் இங்கு பேசுவது என்பது சரியா? இல்லங்க, இல்ல இல்ல இல்ல, வேற கண்டெஸ்ட்ல பேசல. ராஸ்மாலிக் என்கிற ஒரு ஆய்வாளன் அவன் கொடுத்த ஒரு தவறான புள்ளிவரத்தை வைத்துக்கொண்டு அடுத்தடுத்து பல கட்டுரைகள் வந்தது. அந்த கட்டுரைகளுக்கு உட்பட எல்லாவற்றுக்கும் சேர்த்துத்தான் ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. அந்த புத்தகத்தின் மீது ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை நடத்துவது என்பது வேறு. அதை வைத்துக் கொண்டு நீங்கள் ஒரு இயக்கத்தையோ ஒரு தத்துவத்தையோ கேலிக்கும் கிண்டலுக்கும் அவதூறுக்கும் ஆளாக்குவது என்பது வேறு. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வாறு ஏற்றுக்கொள்வது என்பது நான் ஒரு இயக்கத்தில் இருக்கலாம். இல்ல இல்ல, சொல்லப்பட்டதற்கான பதில் தான். ஆகவே காணாமல் போனவர் பட்டியலில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பட்டியலை வெளியிட்ட புத்தகத்தையும் இப்போது மாரிஜாவி பற்றி வந்திருக்கக்கூடிய புத்தகத்தையும் வைத்துக்கொண்டு நீங்கள் எந்த அரங்கில் எப்போது ஒரு விவாதத்தை நடத்துவதாக இருந்தாலும் அந்த விவாதத்தை நடத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த அரங்கம் அதற்கான அரங்கம் அல்ல. இந்த அரங்கம் தலித் அரசியல் சமகால உரையாடல்களில் எப்படி இடம்பெறுவது அல்லது எந்த வகையில் நாம் அதை பிளேஸ் செய்வது என்பதை பற்றிய அரங்கம். இதை தங்களுடைய குறுகிய நோக்கங்களுக்காக யாரும் பயன்படுத்திவிட்டு போய்விடக் கூடாது என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். ஏனென்றால் இந்த நீளம் என்பது ஏதோ பொது நிதியில் இருந்தோ அல்லது நன்கொடை வசூலித்து நடப்பதல்ல. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கலை அறிவை பயன்படுத்தி ஈட்டிய பணத்திலிருந்து தோழர் ரஞ்சித் என்கிற ஒரு தனி மனிதன் இந்த சமூகத்தோடு உரையாடுவதற்காக நடத்தி கொண்டிருப்பது. இதை இப்படியெல்லாம் குறுகிய நோக்கங்களுக்கு ஒருவர் பயன்படுத்தக்கூடாது. இந்த மேடை அதற்கானதாக ஆகிவிடக் கூடாது என்கிற அக்கறையிலிருந்து தான் நான் வரம்பு மீறி இந்த நேரத்தை எடுத்துக்கொண்டு பேசுகிறேன். நாம் இன்னும் தலித் அரசியல் என்ற அந்த சமத்துவம் என்கிற ஒரு விஷயத்தை கொண்டு செல்வதற்கான அரங்குகள், விவாதங்கள், புள்ளிகள், தளங்கள் பல இருக்கின்றன. அது பற்றிய நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பினை வழங்கியமைக்கும் என்னுடைய நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொண்டு உங்களை பட்டினியில் போட்டதற்கும் மன்னிப்பை கோரி விடைபெறுகிறேன். நன்றி தோழர்களே.